அமைச்சர் பெருமக்களே, சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, அயல்நாடுகளிலிருந்து வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, பிரதிநிதிகளே, நான் இதற்கு முன்பு பேசினால் எதிரே இருக்கிற மக்களை தமிழ் பெருமக்களே என்று சொல்வது எனக்கு வழக்கம். இன்று அப்படி சொன்னால் இந்த மாநாட்டின் சிறப்பை நான் உணராதவனாகிவிடுவேன். உலகப் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தலை சார்ந்த வணக்கம் உரித்தார்கள். இத்தனை நாள் மதுரை தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது, இப்பொழுது தமிழ்நாடு மதுரைக்குள்ளே வந்துவிட்டதை நான் பார்க்கின்றேன். இந்த மகத்தான சாதனையை புரிந்த தமிழக அரசையும் முதல்வரையும் அவருக்கு தோளோடு தோள் சேர்த்து கொண்டாற்றி இரவு பகலாக கண்விழித்து இந்த மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிற அமைச்சர்களையும் பாராட்டுகிறேன். உண்மையில் பெரும் கூட்டம் இங்கே பார்க்கிறேன். இதிகாசங்களில் கூட சான்று காண முடியாத சாதனை, புராண காப்பியங்களில் கூட சான்று காண முடியாத சாதனை. இங்கே பரஞ்சோதி முனிவர் பாடினார், மதுரையிலே மீனாட்சி அம்மனுக்கு திருமணம் நடந்ததாக. அந்த மீனாட்சி திருமணத்துக்கு கூட இவ்வளவு கூட்டம் வந்ததா என்று அவர் கூட சொல்லவில்லை. அதை தடவி பார்த்தேன், சான்று சொல்ல ஒருவரையும் காணப்படவில்லை. அது மீனாட்சியுடைய துறவிசம். அதற்கப்புறம் பார்க்கிறேன் பூம்புகாரிலே அங்கே இந்திரா விழா நடந்தது. அந்த இந்திரா விழா ஒரு மாதம் நடந்தது, இது ஒரு வாரம் தான். அந்த இந்திரா விழாவிலே இவ்வளவு மாபெரும் கூட்டம் நடந்ததா, சிறந்ததா என்று இந்நேரம் சிந்தித்து பார்த்தேன். நான் படித்த சிலம்பிலே இளங்கோ அவ்வளவு வர்ணிக்க அவருக்கு திறமை இல்லை. பிறகு பார்த்த ராஜராஜன் தஞ்சையிலே கோயில் கட்டினானே, பிரகதீஸ்வரர் கோயில், அந்த கோயில் சிறப்பு விழாவுக்கே இவ்வளவு கூட்டம் வந்திருக்குமா என்று பார்த்தேன். இல்லவே இல்லை. முதல்வர் அவர்களே, முந்தையோர் புகழெல்லாம் உண்புகள் ஆக்கிக் கொண்டு இங்கே ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறார். திருஷ்டி பற்றிவிடம் திருமதி ஜானகி அம்மாவிடம் சொல்லி திருஷ்டி சுற்றிக் கொள்ளலாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய நண்பர் நல்ல அழகிய தமிழிலே எழுச்சி கொண்ட குரலிலே நண்பர் குமரி ஆனந்தன் அருமையாக பேசினார்கள். நல்ல காதல் கதைகளையே துவக்கமாக வைத்து பேசத் தொடங்கினார். வயசு இங்கே ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து வந்தவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதிலிருந்து நான் சில எண்ணங்களை உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். உலக தமிழ் மாநாடு என்றால் ஒவ்வொரு மொழியினரும் அப்படி சொல்லிக் கொள்ளலாம். அவரவர் மொழியின் பேரால் உலக மாநாடு உலக மாநாடு என்று நடத்திவிடலாம், யாரும் அதை தடுத்து விட முடியாது. ஆகவே நாம் உலக மாநாடு நடத்துகின்றோமே, இது சரிதானா, சரியான ஆதாரத்தோடு தான் நாம் நடத்துகின்றோமா என்று பார்த்தால், இன்று லங்கையிலே ஆட்சி மொழிகளில் ஒன்று தமிழ், சிங்கப்பூரிலே ஆட்சி மொழியில் ஒன்று தமிழ், மலேசியாவிலே ஆட்சி மொழிகள் ஒன்று தமிழ், லண்டன், பெர்லின், மாஸ்கோ, பாரிஸ் அந்த நாடுகளில் உள்ள வானொலி நிலையங்கள் எல்லாம் தமிழுக்கென தனித்துறைகள் இருக்கின்றன. யுனெஸ்கோ சார்பில் இங்கு பேசினார்களே, அந்த யுனெஸ்கோவில் இந்திய மாகாண மொழிகளிலே தமிழ் மொழி ஒன்றில் தான் கூரியர் என்ற விஞ்ஞான பத்திரிகை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்பர்களே, இவ்வளவு நாம் கேட்டதெல்லாம் நடக்கவில்லை, தமிழின் தகுதி அறிந்து நடத்துகிறார்கள். அந்த மொழியின் பெயரால் உலக மாநாடு நடத்தவில்லை என்றால் வேறு எதன் பெயரால் நடத்த முடியும்? அது மட்டுமில்லை, ஏதோ குடியேறிய மக்கள் இங்கே வந்துவிடவில்லை. அந்த நாட்டிலே பிறந்தவர், லங்கையிலே இருக்கிற தமிழ் மக்கள் 14 லட்சம் பேர் அந்த நாட்டின் சொந்த குடிமக்கள், அந்த நாட்டின் பூர்வ குடிமக்கள். ஆகவே அவர்கள் இங்கு வந்தார். இன்னும் தென்னாப்பிரிக்கா, பர்மா, மற்ற நாடுகள் எல்லாம் நமக்கு இருந்திருக்க வேண்டும். அவர்கள் தமிழை மறக்காதபடி செய்ய நாம் தவறிவிட்டோம். அவர்களெல்லாம் தமிழ் பயில வாய்ப்பு தமிழ்நாடு கொடுத்திருந்தால் நிச்சயமாக அந்த நாடுகளிலும் தமிழ் அமைச்சர்கள் இருந்திருப்பார்கள், இங்கே வந்திருப்பார்கள். ஆக அமைச்சர்கள் இருக்கார்கள் லங்கையிலே, சிங்கப்பூரிலே, மலேசியாவிலே அமைச்சர்களை தேர்ந்தெடுத்தார்கள் அந்த நாட்டு மக்கள். இன்னொரு செய்தி மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். மலேசியாவிலே பல மாகாணங்களுக்கு ஒரு மத்திய அரசு இருக்கிறது. அங்கே மாகாண அரசில் மட்டும் தமிழ் அல்ல, சமஷ்டி அரசான மத்திய அரசிலேயே தமிழ் ஆட்சி மொழிகளில் ஒன்று. அது என்றைக்கு டெல்லியில் வருமோ? அரசியல் சட்ட புத்தகத்தில். ஆக நான் இங்கே எண்ணுகிற போது ஒன்றை நான் சொல்ல விரும்பும், வயசானவே மத்திய மந்திரி எல்லாம் கூட வயசான அனுபவம் இருக்கிறது. ஆகவே நான் திரும்ப சொல்லுகிறேன், மலேசிய சமஷ்டியிலே தமிழ் ஆட்சி மொழியா இருக்குமானால் இந்திய சமஷ்டியிலே
என் தமிழ் மட்டுமல்ல இந்திய மாநில மொழிகள் அனைத்துக்கும் அதன் அகல நீளம் எவ்வளவு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏதேனும் ஒரு இடத்தில் இருந்தாக வேண்டும். அதற்காக ஆசைப்படுகிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்னொன்று பார்க்கிறேன், இந்த மாபெரும் கூட்டத்தை இங்கே திரண்டிருப்பதை பார்க்கிற போது நமக்கெல்லாம் இப்படி ஒரு விழா இன்னும் இருக்கிறார். இப்படி ஒரு விழா தேவைதானா என்று நான் சொல்லுகிறேன். நமக்கு ஒரு மொழி இருக்கிறது என்பதை நாம் உணரவும் உலகத்துக்கு உணர்த்தவும் இப்படி ஒரு மாநாடு பார்த்தீர்கள். இங்கே செனக்கல் நாடு மற்ற உலக பல்கலைக்கழகங்களில் எல்லாம் நம்முடைய பேராசிரியர் இருக்கார்களே, அவர்களெல்லாம் ஒரு இடத்தில் கூடி பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு தமிழை வளர்க்க ஒரு மாநாடு தேவை. இங்கே லங்கை பிரதிநிதி நண்பர் அமிர்தலிங்கம் பேசிய போது சொன்னார்கள், அற்புதம் பாருங்கள், லங்கையிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்கிறார், மலேசியாவிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்கிறார். அங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சிக்கு நம்ம ஊர் மாதிரி தான். அவர் ரகசியமா உங்களுக்கு சொல்றேன், அவங்களுக்கு இல்ல. அப்படி இருந்தார்கள் இங்கே வந்தார்கள், சொத்தை இல்லாமல் பேசினார். அவர்களுக்குள்ளே குரலிலே வேறுபாடே இல்லையே. தமிழ் உணர்வு நாடி நலங்கெல்லாம் ஓடினார். அப்படித்தான் பேசுறார். இங்கே பேச கேட்டு அந்த நாட்டிலேயும் கூட எல்லா வகையிலும் தமிழ் அங்கே வருகிற மருத்துவக் கல்லூரியில் பாட போதனா மொழி தமிழ், சட்டக் கல்லூரிக்கு பாட போதனா மொழி தமிழ். இன்னும் நம் நாட்டில் இங்கே கொண்டு வர முடியவில்லை. கொண்டு வர ஆட்சிக்கு எண்ணமற்றல்ல, கொண்டு வர ஆட்சிக்கு சக்தியற்றல்ல. கொண்டு வந்தால் இங்கே எதிர்ப்பு ஏறார். ஒரு பத்திரிகைக்கு போகிற லெட்டர் டு தி எடிட்டர் கூட, ஒரு ஆசிரியர் கடிதம் கூட அரசாங்கத்தை பயமுறுத்திவிட சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. அதனால் எங்கும் எதிலும் இன்னும் ஆங்கிலம் இருக்கிறது. நாம் எல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். மேடையில் இங்கே எல்லோரும் விட்டார். ஐரோப்பியரான ஆஷர் இங்கே தமிழிலே பேசியதை கேட்டீர்கள். ஒரு குரல் எனக்கு ஞாபகம் வந்தது. குழலினிது யாழினிது என்பர் நம் ஆஷர் மழலை தமிழ் கேளாதவர். அவ்வளவு அருமையான மழலை தமிழை இங்கு பேசினார். அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் தான் எனக்கு சொன்னார்கள். ஒரு முறை எனக்கு நினைப்பு இருக்கிறது. நான் நினைக்கிறேன், பாரிஸ் மாநாட்டிலோ கோலாலம்பூர் மாநாட்டிலோ நாங்கள் எல்லாம் இந்த உலக தமிழ் மாநாட்டுக்கு வருவதற்கு காரணம், சில நாட்கள் உங்களோடு பழகி தமிழிலே பேசி தமிழிலே கொஞ்சம் புலமை பெறலாம் என்று வர்றோம். உங்கள் இங்கிலீஷ்லேயே பேசுறாங்க. அப்ப நான் அவர் சொன்னேன், நான் ரொம்ப நாள் ஆயிட்டு இங்கிலீஷ்காரர் ஆகி. அன்பர்களே, முருகன் என்ற ஒரு இளைஞன் வந்த கதையை கேட்பீர்கள். முருகன் என்ற இளைஞன் வந்த கதையை கேட்பீர்கள். அந்த இளைஞன் 5 வயதிலே அந்த பிள்ளை காணாமல் போய்விட்டது. போன பிள்ளை வேற்று மொழிக்கு அடிமைப்பட்டு விட்டது, ஆளாகிவிட்டது. திரும்பவும் தாய் வீட்டுக்கு வருகிறது, தாய் நாட்டுக்கு வருகிறது. மகனே என்று தாய் அணைக்கிறார். அல்ல என்று பையன் ஓடுகிறார். என் தமிழ் தாய் என்று வந்து அணைத்தாலும் கூட இந்த ஆங்கில பக்தர்களை நீ தாயல்ல என்று ஓடுகிற முருகன்கள் கிடைக்கிறார்கள் நம் நாட்டிலே. அதனால் ஆட்சி இன்னும் தயங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், முருகன் சொல்றான், அம்மாவை தெரிஞ்சுக்கிட்டேன், வேணும்னா ஜீவனாம்சம் தர்றேன் எனக்கு வர்ற சம்பளத்தில். ஆக தமிழுக்கு நாம் செய்கிற சலுகையெல்லாம் ஆங்கிலத்துக்கு எதிராக ஜீவனாம்ச முறையில் இருக்கிறதே ஒழிய உண்மை முறையில் இருக்க முடியவில்லை. அது உங்களை எல்லாம் கேட்கிறேன். மலையாள நாட்டிலே 2 மலையாளி சந்தித்தால் ஆங்கிலத்தில் பேச மாட்டார். ஆந்திர நாட்டிலே 2 தெலுங்கர் சந்தித்தால் ஆங்கிலத்தில் பேச மாட்டார். அப்படியே ஜப்பான் நாட்டில் அப்படின்னா இங்கே முத்தனும் முனியனும் சந்தித்தால் போனா போதும் இடையில தமிழ் வரும். ஆங்கிலத்தில் பேசுவது ஒரு நாகரிகமாக்கி கொண்டு இங்கே 2-3 பெரிய அறிஞர்கள், முன்னாள் நிதியமைச்சர் சி சுப்பிரமணியம் அவர்களும் தங்கராஜ் அவர்களும் என்னுடைய மதிப்புக்குரிய தலைவர் பாவு சண்முகம் அவர்களும் ஆங்கிலத்தை பற்றி சொன்னார்கள். எங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. வேறுபாடு இருப்பது போல் ஏதோ சொன்னார்கள். அங்கு மத்தியத்திலே ஆங்கிலம் வேண்டும் என்பதற்கும் மாகாணத்திலே ஆங்கிலத்தின் இடத்தை நிச்சயிப்பதற்கும் உள்ள ஒரு குழப்பம். மத்தியத்திலே ஆங்கிலம் நீடிக்க வேண்டும் என்றும் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். அது மட்டுமல்ல, 1938ஆம் ஆண்டிலேயே நான் காங்கிரஸ் ஜில்லா காங்கிரஸ் செயலாளராக இருந்த போது நான் இந்திய எதிர்ப்பு மேடைக்கு பெரியாரோடும் அண்ணாவோடும் நான் போனேன். அப்பொழுது காங்கிரஸ் ரொம்ப வைதிகமாக இருந்த காலம். வைதிகம் இல்லைன்னு சொன்னதான் நினைக்காங்க. அப்படி பெரியார் அண்ணா பக்கத்துல போய் வந்தவனோட கல்வி கேட்பாரு. அப்படி இருந்த காலத்தில் நான் போனேன். அதிலே மாறுபாடே இல்லை. ஆனால் தமிழன் வாழ்விலே ஆங்கிலம் நீடிக்க வேண்டுமா? அதுதான் இது பிரச்சனை. ஆங்கிலத்தை ஒரு மொழியாக படிப்பதை யாருமே ஆட்சேபிக்கவில்லை. தமிழர் வாழ்வில் எங்கும் எதிலும் தமிழ் இருக்க வேண்டும். அன்பர் ஆஷரோ மற்ற ஐரோப்பியர்கள் இங்கு வருகிறார்களே, அவர்கள் நம் வாழ்க்கையிலே, நம் அன்றாட வாழ்விலே தமிழுக்கு என்ன இடம் கொடுத்திருக்கிறோம்,
அந்நிய மொழிக்கு என்ன இடம் கொடுத்திருக்கிறோம் என்று பார்த்துக் கொண்டு போவார்கள். அவர்கள் நம்மிடம் சொல்லாவிட்டாலும் பேசுவார்கள். இவ்வளவு பெரிய பேசுவார்கள் தமிழுக்கு. இவங்க அன்றாட வாழ்க்கையிலே தமிழ் இல்லையே. கடைகளை பார்த்தா எல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுது. அரசாங்கம் எத்தனையோ ஒரு ஆணையிட்டு அறிக்கை விட்டார்கள், தமிழிலே பெயர் பலகை போடுங்கள் என்று. இன்னும் ரொம்ப பலகை போடுங்க, இன்னும் ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது கடைப்பலைகள் எல்லாம். இன்று கூறுகிறவங்களை எல்லாரும் இரு கை கூப்பி வேண்டுகிறேன். நீங்கள் இந்த மாநாடு முடித்து போனவுடனே மாநாட்டுக்கு இடையிலே மதுரை நகரிலேயே ஆங்கிலத்தில் மட்டுமே பெயர் பலகை இருந்தால், அந்த பாவுசாவுக்கு சொல்வது ஆங்கிலத்தில் மட்டுமே இருந்தால் தான், ஆங்கிலத்தில் மட்டும் இருந்தால் தமிழிலும் கேள்வி வைக்கிற முறையை பார்த்து சன்மான தமிழனாகிவிட்டான் இன்று முறை தமிழன் என்று எண்ணுங்கள். தமிழரோடு தமிழர் பேசினால் இனி தமிழிலேயே பேசுங்கள். தமிழர் அல்லாதாரிடம் பேசினால் ஆங்கிலத்தில் பேசுங்கள். நான் வேண்டாம் என்றவில்லை, தவிர்க்கவில்லை. இந்த மதுரையம் பதியிலே எவ்வளவு சிறப்பு மிக்க மதுரையம் பதி. இங்கேதான் ஒரு பெண் ஒருத்தி, சோழ நாட்டு பெண் ஒருத்தி இந்த மதுரையம் பதியிலே வந்து அல்வழிப்பட்ட அரசனால் ஆளனை இழந்த போது அவர் புரட்சி செய்த நிலையிலே ஒரு செங்கோல் மன்னன் தன் தவறுணர்ந்து உயிர் கொடுத்தான் இங்கே என்பதை பார்க்கிற போது இந்த மண்ணுக்கு அத்தகைய பெருமை இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு மதிப்பு தருகிற இடத்திலே, பெண்மையை தெய்வமாக போட்ட இடத்திலே, பெண்ணை தெய்வமாக எடுத்துக் கொண்டிருக்கிற இடத்திலே ஒரு பெண்ணுக்கு அவமதிப்பு நேர்ந்தது என்றால் அது தமிழ் இனத்துக்கே அவமானம். அந்த அவமானத்தை துடைக்கத்தான் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை இங்கே நாம் அழைத்திருக்கிறோம். அம்மையே, தமிழ்நாடே கூடி உங்களுக்கு வாழ்த்துகிறது என்று 10ஆம் தேதி வாழ்த்துவதற்கு நாம் அவர்கள் அழைத்திருக்கிறோம். மற்றொரு பெருமைக்காக அந்த அம்மையார் அழைக்கிறோம். மாஸ்கோ நகரிலே நின்று இந்தியாவின் பிரதமர் என்ற பெருமையோடு மாஸ்கோ நகரில் நின்று சொன்னார்கள், யாதும் ஊரே யாவரும் கேளில் என்று எங்கள் இந்திய நாட்டு கவிஞர் ஒருவன் சொன்னான் என்று. அவர்கள் அப்படித்தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டு கவிஞர் என்று மாஸ்கோ மார்க்கெட்ல சொல்லக்கூடாது. எங்கள் இந்திய நாட்டு கவிஞர் ஒருவன் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளில் என்று அந்த வார்த்தையை சொன்ன போது அதை பத்திரிகையில் படித்த நமக்கெல்லாம் மைக்கு சேர்ந்தது. அம்மையாரே, அதற்கு நன்றி செலுத்தத்தான் உங்களை முதல்வர் அழைத்திருக்கிறார் 10ஆம் தேதி அவர்கள். நன்றி மறுப்பவர்கள் தடுக்கலாம், நன்றி செலுத்துபவர்கள் வரவேற்கலாம். இந்த சிறப்பு தான் நான் வந்து பார்த்தோம். அது மட்டுமல்ல, அவருடைய தந்தையார் இந்தி மொழி திணிக்கின்றது. 1956 ஹிந்திதான் ஆட்சி மொழி, ஒரே மொழி, அது கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சட்டத்தின் ஆணை என்று அமுல்நடத்த துணிந்த போது, இந்த நாட்டில் புரட்சி எழுந்த போது ஜவஹர்லால் நேரு அவர் உறுதி கொடுத்தார், நீங்கள் ஒப்புக்கொள்ளும் காலம் வரை ஆங்கிலம் மத்தியில் ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்று உறுதி கொடுத்தாரே. அந்த பெருமானின் பெண் பெருமாட்டி நீ என்பதற்காக உங்களை நன்றி அறிவோடு இன்று நான் அழைக்கிறோம். அந்த ஆணை என்ன நீங்கள் அமல் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் நிறைய சொல்ல ஆசை, விடிய விடிய பேச ஆசை. 75 வயதானாலும் இழைத்து விடவில்லை. ஆதலால் நிறைய பேச ஆசை இருந்தால் 5 நிமிஷத்துக்கு முடிக்க வேண்டும் என்று அறத்துறை அமைச்சர் ஆணையிட்டார். வேறு துறை ஆணையிட்டால் மீறுவேன், அறத்துறை ஆணையிட்டால் மீற முடியாது. ஆதலால் 5 நிமிஷத்துக்கு என் கடியார்கள் 4